கதை முடிஞ்சது. செவத்த அம்மா, இந்த பொண்ணு பேரு பூமிகா. ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கா. வணக்கங்க. என்னது வாங்க போங்கன்னு? இவதான் நான் செவத்துக்கு பாத்திருக்கிற பொண்ணு. அதாவது எனக்கு பாத்திருக்க பொண்ணா? கரெக்ட் கரெக்ட். உனக்கு ஓகேவா? ஓகேலாம் இருக்கட்டும். சொத்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ? மாமா அதுக்குதான் ஏற்பாடு செய்ய போயிருக்காரு. முதல்ல அதை நடக்கிற வழியை பாருங்க. உங்க బాగున్నారా? బాగున్నాను. ப்ளீஸ்ங்க போனை கொடுங்க. எங்க ஊருக்கு பேசணும். இது எங்க ஊர்ல இருக்கோம். நீ எடுத்துக்க. எடுக்கலையா? கண்ணை மூடுங்க. இந்த நாய் இன்னும் செத்து போலையா? இவன் சொல்லிதான் ஏதோ பிளான் பண்ணி என்ன பேங்காக் கூட்டு வந்திருக்கியா? சொல்லு, மரியாதையா உண்மையா சொல்லு. சொல்ற. செவத்த, நீ இன்னும் பேங்காக்லயா இருக்க? அப்போ இங்க இருக்கிறது? அவன் என் ரெட்டை. எம்ஜிஆர் ரெட்டை வேஷம் போட்ட படம் பார்த்திருப்ப. இது நம்பியார் எம்ஜிஆர் வேஷம் போட்ட படம். யார்கிட்டயும் சொல்லாத. நாங்க வந்துட்டே இருக்கேன். ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு ரெடியா இரு. நாயுடு சொல்லு. ஹலோ அருந்ததி, நீ தேடுற பூமிகா பாளையங்கோட்டையில இருக்கா. பூமிகா பாளையங்கோட்டையிலயா? ஏன் சொல்ற? எங்க இருக்கான அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்றேன். நீ போய் பிடிச்சுக்கோ. நான் பாத்துக்கிற மாதிரி. நம்ம அங்க போறதுக்குள்ள அவங்க அவனை கவனிச்சுப்பாங்க. ஆமா, பீம்ராஜ் அவ்வளவு கிட்டவனா? அருந்ததிக்கு முன்னால அவன் ரொம்ப நல்லவன். ஓ, செந்தட்டி, நீ நல்லா மாட்டிட்ட. என்ன வச்சா கோல்மால் பண்ற? இரு, ஒரு அரைக்கி உன தேடி வரா. உன் ரத்தத்தை குடிக்க போறா. என்ன மறுபடியும் பண்றா? சொல்லி. பூமிகா கிடைச்சதுக்கு பெத்த அப்பாவை விட சந்தோஷமா குதிக்கிறியே, என்ன அர்த்தம்? அடி போடி, அவ 2000 கோடி அவ உடம்புல சுமந்துட்டு இருக்கா. அவ மட்டும் என் கையில கிடைச்சா உன் உதவி எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். நீ வை, நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் செவத்தக்கால, நானும் உங்க கூட ஊருக்கு வரேன். எதுக்கு? எதுக்கோ? லாஸ்டா நம்ம 2 பேரும் இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு எதுக்கு வந்தோம்னு சொல்லு. விண்மில் வைக்க லேண்ட் வாங்கும் போது. தப்பு. ஒரு நிமிஷம் கரெக்ட் பண்ணிட்டு வரேன். நோ பிரிவிலேஜ் ப்ளீஸ். நாங்க வேணா இன்னொரு நாளைக்கு வரோம். செவத்தக்கால. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் ஆல். செவத்தக்காலண்டு அச்சாசல அவங்க எழுத்த இவன் போட்டு பத்திரம் பதிவு பண்ணிட்டான். அபிஷியலா சொத்து அவன் பேர்ல இருக்கும்போது இவன் எப்படி அனுபவிக்க முடியும்? அவன் 2-3 நாள்ல வந்துருவானே. நானே டிவி சீரியல் கணக்கா யோசிக்கிறவ, எனக்கே புரியலையே. அந்த கள்ள நோட்டு பிடிச்சமே அந்த பாக்ஸுக்கு சீல் வச்சாச்சா? வைக்கலன்னா சீக்கிரம் வைக்க சொல்லுங்க. போங்க. பங்காளி, நீயும் நானும் அடுத்த ஜெனரேஷன். ஒரு டீல் பேச வந்த. அந்த டீல் உனக்கு ரொம்ப பிடிக்கும். டீலா? 25 கோடி சொத்தை சல்லீஸா 10 கோடிக்கு நான் தரேன். 5 கோடி அட்வான்ஸ் ரெடி செஞ்சா என் பேர்ல சொத்து மாறின உடனே
சேல் அக்ரிமெண்ட் உனக்கு போடுவேன். ஏம்ல சொத்தை எனக்கு விக்குத? எனக்கு இந்த ஊரை பிடிக்கல, சொந்த வீட்டு ஆளுங்களையும் பிடிக்கல, வித்துட்டு கிளம்ப போறேன். சந்தேகம்னா விட்டுரு, ஆறுமுக பாண்டிய ஐயாக்கு வித்துடுறேன். பேமெண்ட் சொல்லி அடிப்பாங்க கில்லி கணக்கா. யாரோ வாங்குறதுக்கு பங்காளி, நீ வாங்கலாமேன்னு பார்த்தேன், விட்டுரு. என்னடா சொல்லாம் கொள்ள பங்காளி பிடிச்சு வந்திருக்க பாத்தியா? பாக்குறக்குள்ள போயிரு. டேய் போடா. டேய் என்ன சொத்து பத்திரத்தை கொடுக்க? நீலவேணி, வைஃப் ஆஃப் கோட்டசாமி. அக்காட்ட கையெழுத்து வாங்கி தரேன். இல்லை சிவத்த, உன் விளையாட்டு ரொம்ப ஓரா போதில்ல, வேண்டாம்ல. இன்ஸ்பெக்டர் மூளைக்குள்ள ஒரு திரி இருக்கு, அதை கொளுத்தி விட்டாத. இல்லை உனக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட கூட எதுவும் பேச மாட்டேன்ற? உங்க அம்மாவுக்கு தெரியுமா அது? உமக்கு செயல சோறு அடிக்கணும் நிம்மதியா இருக்கிறாக்கும். எல்லாம் இங்க சொத்த போற உன் மயன் செவத்த நீலவணிக்கு விற்காமல. உன்னை அங்க இருந்து ஆள் போட்டு திருநெல்வேலி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நான் பாத்துக்கிட்டுதேன். என்னது? ஏய், உங்க அம்மா சொன்ன மாதிரி நான் செவத்துக்கு பார்த்திருக்கிற பொண்ணு. நான் அவனோட ப்ராப்பர்ட்டி. அப்படி பார்த்தாலும் அவன் ப்ராப்பர்ட்டி என் ப்ராப்பர்ட்டி தானே. டோன்ட் டச் மீ. நான் கத்துவேன். நான் வாய பொத்துவேன். இப்போ எப்படி பொத்துவ? இப்போ சொல்லு, வாய பொத்த வழி இருக்கா இல்லையா? இருக்கு. கத்துவியா? கத்தணும்னு ஆசையா இருக்கு. அப்போதானே நீ பொத்துவ. விழி வாசலா இல்லை இதழ் வாசலா, இதில் நான் நுழைவது பதில் சொல்லு. உன்னடையிலா இல்லை உன் இடையிலா, இதில் நான் தொலைவது பதில் சொல்லு. நீ உன்னை பார்த்தது கொஞ்சம், நான் உன்னை பார்த்ததோ மிஞ்சும். ஒரு பார்வை சொல்லும், மறு பார்வை கொல்லும். என் நெஞ்சு தவிக்கின்றதே. உன்னை எண்ணி எண்ணி மனசு அடி கண்ணி கழிந்தது வயசு. தீ பிடிக்குது தினவு அடி தினமும் உன் கனவு. வணக்கம். பயப்படாம உட்காருங்க. அல்வா கிண்டுறீங்களோ? ஆமாங்க, வெளிச்சக்கடை அல்வான்னு பேர் வச்சிருக்கோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கோமா. காலையிலயே அல்வாலாம் கிண்டி வச்சு அதுக்கப்புறம் நீங்க கிண்டுற அல்வா பத்தி நான் பேச வரல. அதிர்ஷ்ட மலர தகதகன நகையோட நெல்லை டவுன்லயும் தளதளன தாவணியில குறுக்கு துறையிலயும் அடிக்கடி டக்கரமாள் புறத்துலயும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இனி எந்த வீட்டு படி ஏறியும் எங்க வீட்டு மகாலட்சுமி இறங்கி போக தேவையே இல்லை. வாங்க. நான் என் தம்பி இன்ஸ்பெக்டர் திலக் பிரபுக்கு எப்போ என் மனசுலயே நான் இவளை பொண்ணு பார்த்தாச்சு. சந்தோஷம் தானே? ஐயோ, அல்வா எல்லாம் தீஞ்சு போயிடும். நான் இறக்கி வச்சுட்டு வரேன். நீ வாக்குப்பட போற விஷயத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நீ செல்போன்ல எவங்கிட்ட பேசிட்டு இருக்க? போலீஸ்க்கு பொண்ணு பார்க்க வந்தியா? ஏய்,
நீலவேணி சித்தி, இந்த செவத்த கால லவ் பண்ற அதிர்ஷ்ட மலர கவிட்டு போலான்னு கூனி வேலையை காட்டுறியா? தூசியாக்கிடுவேன். கிளம்பு கிளம்பு. என்ன சத்தமாமா? செத்த மாடு சத்தம் போடுதுன்னு நினைக்க. பறைய சொல்றியாக்கா? பகைய சொல்றேன். அங்க என்ன ஆச்சு? உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லங்கறா, செத்த மாடு சத்தம் போடுதுங்கறா. என்ன ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுறா? ஒரு சந்தேகம் வந்து என் நெஞ்சில கொட்ட அடிக்குது. சந்தேகம்? செத்த மாடு சத்தம் போடுது. ஓ, ஒத்த ரெட்டை ஆயிருச்சுன்னு சொல்ல வரியா? அப்படிதான்னு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ ரெட்டைய ஒத்தையாக்குற. அவசரப்படாதே திலக்கு. 5 கோடி அட்வான்ஸ் அள்ளி கொடுத்துருக்கோம்ல, பொறு. ரத்தம் பொங்கும் போது அடுப்பு அணைக்கிய. தம்பி, போன வாரம் ஒரு கள்ள நோட்டு கும்பலை விரட்டி பிடிச்சல, அந்த நோட் எல்லாம் எங்க? ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல? ஏன் கஸ்டடியில? கோர்ட்ல ஒப்படைக்கணும்ல? ஒன்னு செய், அதுல 5 கோடி எடுத்து பங்காளிக்கு மீதி செட்டில்மெண்டா கொடுத்துரு. சொத்து கைமாறினதும் கள்ள நோட்டு அடிச்ச செவத்த காளை தப்பி ஓடினான். இன்ஸ்பெக்டர் திலக் பிரபு சுட்டதில் செத்து போனான். எப்படி? அக்கா, வந்த நோட்டு அசலா இருந்தாலும் கள்ள நோட்டா இருந்தாலும் இதுல காணாம போயிடும். திலக்கு, நீ போலீஸ்னா உங்க அக்கா போலீஸ் மந்திரி. சியர்ஸ் மருமகளே.